ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் போச்சு, ஓரளவுக்கு காரசாரமாகவே போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமருதீன் ஏற்கனவே டம்மால் டிம்முன்னு அடி வாங்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி முன்னாடி. கொஞ்சம் குழன்னு பேசி அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு சுத்தமாக ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அவர் போட்டு புலவலும் பிறந்தார். இதில் இன்னும் ஒரு கொடுமைனா, அந்த இது முடிஞ்ச உடனே பிரேக்கில் வந்து விஜய் பார்வதி சேர்ந்து கமருதீன் இதை பண்ணு, கமருதீன் அதை பண்ணு சொல்லும்போது நம்மளுக்கே காண்டாகுது. இப்போ கமருதீனோட ஃபேன்ஸுக்கு எவ்வளோ காண்டாகும் பாருங்க. ஏமா விஜய் பார்வதி உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குத்துங்க அந்த டாஸ்க் தான் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனை வந்துட்டு நிறைய பேர் குத்தி வெளியே அமைச்சிருப்பாங்க. அவருக்கு அதனால் தாங்க முடியாமல் இஷ்டத்துக்கு பேசியிருப்பார். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இஷ்டத்துக்கு பேசியிருப்பார். துப்புன்னு துப்பியிருப்பார், ரொம்ப மட்டமாக பேசியிருப்பார். இதெல்லாம் கேட்பார் அப்படின்னு பார்த்தா அதை கேட்காம ரூல்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்போது ரூல்ஸை சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது, இல்லை சார் அவங்க அந்த மாதிரி நான் பார்க்காத நேரத்தில் குத்துனது தப்பு அப்படின்றாரு. ரூல்ஸை படிங்கன்னா இவர் பார்க்காத நேரத்தில் குத்தணுன்னு தான் இருக்குது. அப்போ உங்களுக்காக வேணால் நோகாமல், அவர் மனசு நோகாமல் நீங்கள் குத்துக்குன்னு சொல்லி அந்த ரூல்ஸை மாற்றிடுவோமான்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறமா இல்லை சார் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்போது, உங்கள் சாரி எனக்கு வேண்டாம், நான் சாரியும் கேட்க சொல்ல, இனிமேல் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முடிஞ்ச உடனே பிரேக்கில் வந்து வினோத் வந்து சொன்னார், டேய் நான் சொன்னது தப்பு தான், சாரின்னு முடிக்க வேண்டாம்டா, அதே மாதிரி ஏதாவது தெளிவாக சொல்லி புரிய வைக்கலாம்ல. டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு சார், அப்போ எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, நான் போயிட்டு வரதுக்குள்ளே வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியாமல் போச்சு சார், அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன் இத்தனைக்கும் அப்படின்னு தெளிவாக புரிய வச்சா தானே அவரும் கம்முன்னு இருப்பார். நீ வந்து எல்லாத்தையும் மேலோட்டமாக பேசுன்னு சொல்லி டென்ஷன் ஆனார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க அதை கொஞ்சம் அழகாக நீ புரியும், என்ன சொல்லணும்னா எனக்கு தெரியாமல் குத்தணுன்றது கரெக்ட் தான் சார், தான் ரூலு, பட் நான் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் சார், கொஞ்சம் அது ஃபீல் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை சார்ன்ற மாதிரி கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி உன்னோட எமோஷனில் அங்கே பதிய வை அப்படின்னு. கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ சொல்கிற மாதிரி சொல்லலாம், பட் இதே வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, சரி விட இனிமேல் நம்ம எதுவும் தேவையில்லாமல் விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேச வேணாம், இதுக்கப்புறம் நம்மளும் வந்து டர்ட்டி கேம் விளாட்லாம். ஏற்கனவே நீங்கள் விளாடுறது டர்ட்டி கேம் தானே அப்படி நம்ம இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை, அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி திரும்ப இன்னொரு கட்டத்தில் வந்துட்டு இவர் இதே மாதிரி குழம்பினார், விஜய் சேதுபதி கலாச்சார். அப்பயும் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்க, விட மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதான் அந்த இதுக்கு என்னென்னா இந்த மாஸ்க் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கனியும் சபரியும் தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டாங்கன்னு இவர் சொன்னார். அதுக்கு அவர் வந்துட்டு வேறு ஒரு வாக்குவாதம் வச்சார். திரும்ப விஜய் சேதுபதி கேட்கும்போது குழம்பிட்டார். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்துகிற சொல்லிட்டு அங்கேயே ஏற்றி வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார் நல்லா நோட் பண்ணிக்கோ, கனியும் சபரியும் தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அவங்க தான் மாஸ்டர் மைண்ட், அதை மறந்துடாது சரியா. அவங்க தான் சொல்லி இந்த வீக்கான பிளேயரை பின்னாடியும் ஸ்ட்ராங்கான பிளேயரை முன்னாடியும் அனுப்புனாங்க, அவங்க சொல்லி தான் நடந்துச்சு சரியா. ஏன் அப்போ தான் இந்த ஸ்ட்ராங்கான பிளேயர் முன்னேறி போயிடுவாங்க, வீக்கான பிளேயர் பின்னாடியே நிற்பாங்கன்றது. இதை கரெக்டாக புரிய வைக்கிற மாதிரி பேசணும். இது சொன்னதுக்கப்புறம் தான் திரும்ப அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக பேசியிருப்பார். அப்போ தான் வந்துட்டு இவருக்கும் நம்ம சபரிக்கும் சண்டை முட்டிருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். கமருதீன் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வேலை போயிட்டுருக்காரு, அது கொஞ்சம் ஆக்ரோஷமான வேலை இருக்குது. இதில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி விஜய் பார்வதி லைட்டை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. அவர் சைலண்ட்டாக இருந்தாவே விஜய் சேதுபதி விட்டுருவார். இவர் நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு வேலையை பண்ணிடுறாரு. இதில் எக்ஸ்ட்ரா இதையே சொல்லு அப்படின்போது இஷ்டத்துக்கு சொல்லி அங்கே தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு சைலண்ட்டாகவே இருந்தான்றது என்னோட கருத்து. பட் விஜய் பார்வதி விடுற மாதிரி தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். கமருதீன் இந்த மாதிரி தவறுகள் நிறைய பண்ணாலும் இப்போ விஜய் பார்வதி வந்ததுனால தவறுகள் வந்து தடுக்கப்படுமா, இல்லை தவறுகள் இன்னும் அதிகமாகுமா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.